வணக்கம். இந்தியாவோட ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் அப்டேட் வரப்போகுது. சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதாவது CDSCO, ஏப்ரல் 2026ல இருந்து ஒரு புது ரூல் கொண்டு வராங்க. இதனால மருந்து ஆய்வுகளுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் இனிமே மின்னல் வேகத்துல கிடைக்க போகுது. இது எப்படி சாத்தியம்? வாங்க இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த மாற்றத்தோட தாக்கத்தை ஒரே ஸ்லைட்ல பாருங்க. முன்னாடி ஒரு ஸ்டடி அப்ரூவலுக்கு 90 நாள், அதாவது முழுசா 3 மாசம் வெயிட் பண்ணணும். ஆனா ஏப்ரல் 2026க்கு அப்புறம் 0 வெயிட் டைம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். காத்திருக்கவே தேவையில்லை, உடனடியா உங்க ஸ்டடியை ஆரம்பிக்கலாம். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த புது சிஸ்டம் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு புரியணும்னா, முதல்ல பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பழைய சிஸ்டம்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அது நிறைய கம்பெனிங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே வந்துச்சு. நேரம், பணம்னு எல்லாமே விரையும். அந்த தலைவலி வேற ஒன்றும் இல்ல, இந்த 90 நாள் காத்திருப்பு தான். ஆமா, BA/BE ஸ்டடீஸ்னு சொல்லப்படுற ஆய்வுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி CDSCO கிட்ட இருந்து ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு சரியா 90 நாட்கள், அதாவது 3 மாசம் கட்டாயமா காத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்போ ஒரு சூப்பரான நியூஸ். இண்டஸ்ட்ரியோட வேகத்தையே குறைச்ச அந்த ப்ரையர் அப்ரூவல் சிஸ்டத்தையே இப்போ தூக்கிட்டாங்க. ஆமாங்க, இனிமே அது கிடையாது. இதுதான் இந்த புது அப்டேட்டோட மிகப்பெரிய ஹைலைட்டு. அப்போ அந்த 90 நாள் வெயிட்டிங் இல்லனா புதுசா என்ன பண்ணணும்? வாங்க இந்த உடனடி ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இனிமே ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். 1, CT05 ஃபார்மை சுகம் போர்ட்டல்ல ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும். 2, சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அவ்வளோதான். 3வது ஸ்டெப்பை நீங்க நேரா உங்க ஸ்டடி ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதாவது சுருக்கமா சொன்னா, வெயிட்டிங் டைம் இப்போ கிட்டத்தட்ட 0. 3 மாசம் காத்துட்டு இருந்ததுக்கு பதிலா இப்போ சில நிமிஷத்துல வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த சூப்பர் ஃபாஸ்ட் சிஸ்டம் எல்லா விதமான ஸ்டடிக்கும் பொருந்துமான்னு கேட்டா இல்ல. இதுக்கு சில கண்டிஷன்ஸ், சில விலக்குகள்லாம் இருக்கு. அதையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் கிடைக்கும்? சில செக்லிஸ்ட் இருக்கு. முதல்ல, நீங்க பண்ற ஆய்வு எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் இருக்கணும். 2வது, அந்த மருந்து ஏற்கனவே US, EU, ஜப்பான் மாதிரி பெரிய மார்க்கெட்ல அப்ரூவ் ஆயிருக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமா, எத்திக்ஸ் கமிட்டி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். கடைசியா, உங்க ஸ்டடியில குறைஞ்சது 18 பேராவது பங்கேற்கணும். அதே மாதிரி சில முக்கியமான மருந்துகளுக்கு இந்த புது ரூல் கிடையாது. உதாரணத்துக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ற சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ், அப்புறம் நார்கோட்டிக்ஸ், சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், இந்த மாதிரி சில சென்சிட்டிவான மருந்துகளுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக பழைய ப்ரையோர் அப்ரூவல் சிஸ்டம் தான் இன்னும் தொடரும். ஓகே, கண்டிஷன்ஸ் யாருக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து பெரிய அளவுல பார்த்தா இந்தியாவோட ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு இதனால என்ன பயன்? இந்த ஒரு இமேஜை பாருங்க. மொத்த கதையையும் இதுவே சொல்லிரும். பழைய 90 நாள் வெயிட்டிங் எங்க இருக்கு, புதுசா வந்து இந்த சிம்பிளான ப்ராசஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. தகுதியுள்ள ஆய்வுகளுக்கு இந்த ஒரு மாற்றம் முழு ப்ராசஸையும் எவ்வளோ எளிமையா மாத்திருக்குன்னு இதுல தெளிவா தெரியுது. மொத்தத்துல இந்த ஒரு மாற்றத்தால ஃபார்மா கம்பெனிங்களுக்கு 2 பெரிய அட்வான்டேஜ். 1, டைம் சேவ் ஆகுது. இன்னொன்னு, ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் ஆகிடுச்சு. இதனால அவங்களோட பிசினஸ் வேகம் நிச்சயம் பல மடங்கு அதிகரிக்கும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் இந்தியாவை மருந்து ஆராய்ச்சியில ஒரு குளோபல் ஹப்பா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான முதல் படியா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.